ஓட்டுக்கு காசு கொடுக்கறத வாங்காதீங்க. அதை தான் ஐஆர்எஸ் அவர் சொன்னார், அருண்ராஜ் சொன்னது. இவர் அதை வந்து திருச்சி சொல்றாரு. எஸ்ஐஆர் பத்தி நாமக்கல்ல பேசினாரு, நாமக்கல்ல கண்டிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டாரு. என்னதான் எஸ்ஐஆர் வந்து நம்ம வேண்டாம் ஜனநாயக முறைப்படி எதிர்த்தாலும் இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாம விட மாட்டாங்க. ஒவ்வொரு தகுதியான நபரும் ஓட்டு போடுறத இருந்து காப்பாற்றணும். போய் தெரு தெருவா வீடு வீடா போய் எல்லாரும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு தாவேக்காவினர் வந்து எல்லா வீட்லயும் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். நேத்து அவர் அருமையான செய்தி தான் சொன்னார். வெளியில இருந்துகிட்டு இத்தனை பேர் ஒரு மனுஷனை போட்டு எதிர்க்கிறாங்க. எல்லா ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி, அப்புறம் அவர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாரும், அரசியல் விமர்சகர் போர்வையில் இருக்கிற ஆட்கள், அப்புறம் வந்து யூடியூப்ல ஒரு 20-30 பேரு, இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒருத்தரை வந்து அவருக்கு வந்து அரசியல் வகுப்பு எடுப்பாங்களாம். நீ இப்படி பேசாத, நீ அப்படி பேசு, கட்சி தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நீங்க யாரு? இல்ல நீங்க போய் களத்துல போய் நின்று அவர் சரியில்லை அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன் வெளியில இருந்து கட்சி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அவர் இப்படி பேசணும் அவர் அப்படி பேசணும் நீங்க ஆபரேட் பண்றீங்க?